நமஸ்தே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா ஹிந்தி எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் அகைன் வந்து ஜூன் 2025 வரப்போகுது இல்லையா. ஸோ அதுக்கான பர்ஷா எக்ஸாம்க்கான புக்கில் ஃபஸ்ட் லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இதில் பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேசிக்ஸ் வந்து என்ன பார்த்துட்டோம்னாக்கா லெட்டர்ஸ் ரைட்டிங் வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அது நம்மளோட வீடியோவில் வந்து ஸ்வர் லெட்டர், கான்சனல் லெட்டர்ஸ் எல்லாமே நம்ம இது பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து லெசன் 1 தான் பார்க்க போகிறோம். சரியா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, நம்ம எதுக்காக இந்த மாதிரி ஸ்மால் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா, எடுத்தோடனே வந்து பெரிய சென்டென்ஸ் வந்து நம்மளால் வந்து என்ன பண்ண முடியாது, ரீட் பண்ணுறது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும். ஸோ அதனால் வேண்டி சின்ன சின்ன வேர்ட்ஸ்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? ஸோ இதில் பாருங்கள், நம்ம எப்படி தமிழில் வந்து உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள் படிச்சுட்டு அப்புறம் சின்ன சின்ன வேர்ட்ஸ் கொடுப்பாங்க, வேர்ட்ஸ் மேக்கிங் பண்ணுவோம். அதுக்கப்புறமேட்டுக்கு நிறையா வேர்ட்ஸ் சேர்ந்தது ஒரு சென்டென்ஸ், அந்த சென்டென்ஸ்க்கு அப்புறம் மீனிங்கோட படிச்சு ஒரு சென்டென்ஸ், பேராகிராஃப் அந்த மாதிரி போகும் இல்லையா. ஸோ அதே மெத்தடில் தான் இங்கே ஃபாலோ பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து வேர்ட்ஸ் என்ன அப்படின்னாக்கா, வேர்ட்ஸ் தான் வந்து என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னாக்கா ஷப்து அப்படின்னு சொல்லுவோம். வேர்ட்ஸ் சொற்கள் அப்படின்னா என்னது, ஷப்து அப்படின்னு அர்த்தம். சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள், பார்ட் 8 இருக்குது. பார்ட் 8 லெசன் 1. சரிங்களா? இந்த புக்கில் கொடுத்துருக்கிறது அப்படியே வந்து நான் என்ன பக்கத்தில் அப்படியே அதோட மீனிங் வந்து எழுதியிருக்கேன். சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து இந்த பிக்சரில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆம்னா என்ன தெரியும், மேங்கோன்னு தெரியும். சரியா? ஆம்னா என்ன, மேங்கோ. அதுதான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா ஆம்னு அகைன் ரைட் பண்ணிவிட்டு தமிழில் அந்த ப்ரொனன்சியேஷனுக்காக ஆம் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஆமோட மீனிங் என்ன, மேங்கோ. சரியா? அடுத்த செகண்ட் ஒன் பாருங்கள், மோர்னா பீகாக். சரியா? அதை அகைன் எடுத்து எழுதியிருக்கேன், மோர்னா பீகாக். சரியா? பீகாக்னு இருக்கா, மோர் பீகாக். சரியா? அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள், தேர்ட் ஒன் ரேல் அப்படின்னாக்கா ட்ரெயின்னு அர்த்தம். சரியா? இங்கே பாருங்கள், ரேல்னாக்கா ட்ரெயின். சரியா? நம்ம தமிழில் வந்து ரயில் வண்டி அப்படின்னு சொல்கிறோம்ல, ஈஸியாக வச்சுக்கிறதுக்கு ரேல்னா ட்ரெயின். சரியா? அடுத்தது பாருங்கள், கலம்னா வந்து என்ன, பேனா. ஃபஸ்ட் லெஃப்ட் இப்படி நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன, ஃபஸ்ட்டு லெட்டரை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா, இந்த லெட்டர் வந்து இதில் அடுத்து வந்து மேன் தானே படிச்சிருக்கோம். ஏன் இம்மனை படிக்கணும்னா, அதாவது லெட்டர்ஸில் வேர்ட்ஸோட எண்டில் முடியக்கூடியதை வந்து நம்ம வந்து என்னவா ட்ரீட் பண்ணணும் அப்படின்னாக்கா மெய் எழுத்துக்களை வந்து நம்ம வந்து உச்சரிக்கணும், ப்ரொனன்சியேஷன் பண்ணணும். சரியா? அதனால் இங்கே கலம் இம்மனை முடியுதா, இது வந்து ஆக்சுவலாக லேன் படிச்சிருக்கோம். இது என்னென்னு படிக்கிறோம், இல்லைன்னு படிக்கிறோம். அதே மாதிரி இது வந்து என்னது, ராவை தான் இங்கே கடைசி லெட்டர் என்னவா படிக்கிறோம், ஓகேவா? நீங்கள் கேட்கலாம், இது ரேன் தானே படித்தோம், ஏன் வந்து இருன்னு படிக்கிறோம். ஸோ வந்து ஹிந்தியில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் கடைசி எழுத்தை வந்து என்னவா நம்ம படிக்கணும் அப்படின்னாக்கா மெய் எழுத்துக்களை படிக்கணும். அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். சரியா? அதே மாதிரி மேன் படிச்சிருக்கோம், இதை என்னென்னு படிக்கணும், இப்போ இம்முன்னு படிக்கணும். சரியா? இதெல்லாம் சின்ன சின்ன வேர்ட்ஸ். அதே மாதிரி நம்மளுக்கு அந்த ஃபஸ்ட்லேயே வந்து என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, எந்த இடத்துல வந்து மெய் எழுத்துக்களை அது பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இந்த ஃபஸ்ட்டு பேஜ்லேயே வந்து என்ன கொடுத்துருப்பாங்க, ராவாலி சம்யுக்தாக்ஷர். அதை வந்து ரேவுக்கு உள்ளதை வந்து கிராம் இதெல்லாம் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கிளாஸில். இருந்தாலும் என்னன்னாக்கா இந்த மாதிரி ரே மாதிரி வரது வந்து காவோட சேர்த்து இக்கு ப்ளஸ் கிரம அந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் வந்து என்ன பண்ணுவாங்க, மாற்றி இது பண்ணுவோம். சரியா? அதே மாதிரி இந்த மாதிரி ராவுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு லைன் போட்டால் நம்ம எழுத்துக்கு மேலே புள்ளி வச்சு நம்ம எழுத்துக்கன்னு சொல்கிற மாதிரி இங்கே எழுத்துக்கு கீழே தான் என்ன பண்ணுவோம், டாட்டோ இந்த மாதிரி சின்னதாக ஒரு லைனோ வந்து என்ன பண்ணுவோம், போடும். சரியா? ஸோ வந்து இங்கே பாருங்களேன், அர்க், மார்க், சர்ச்சா, மூச்சா. அப்போ வந்து இர்ரா வந்து எதை படிக்கணும் அப்படின்னாக்கா இந்த செகண்ட் லெட்டரை, அதை ஃபஸ்ட்டு லெட்டரோட செகண்ட் லெட்டர் வருது இல்லையா, அதை வந்து என்னவா படிக்கணும், மெய் எழுத்துக்களை படிக்கணும். சரியா? ஸோ இப்போ வந்து எதுக்காக, ஏன் புரியறதுக்காக தான் சொன்னது. நம்ம உங்களுக்கு டவுட் வரலாம், நம்ம வந்து லெட்டர்ஸ் படிச்சுட்டு டேரெக்டாக வந்து இது வந்து அப்போ வந்து அப்படின்னு படிக்கணும், என்ன இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்னு டவுட் வரும் இல்லையா. அப்போ ஒரு வேர்டோட லாஸ்ட் லெட்டரை வந்து என்ன பண்ணணும், மெய் எழுத்துக்களை படிக்கணும். சரியா? அடுத்து வந்து ஃபுல். ஓகேவா? ஃபுல்னா ஃப்ளவர். ஸோ அதை வந்து நம்ம ப்ரொனன்சியேஷனில் பாருங்கள், இங்கே பாருங்கள், ஃபுல் அப்படின்னாக்கா ஃப்ளவர். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கிதாப்னா புக்கு. சரியா? ஸோ இதை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கிதாப்னா புக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதான் வந்து எக்ஸசைஸில் பாருங்கள், மிஸ்ஸிங் லெட்டராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ ஆன் இருக்குது, நீங்கள் என்ன மட்டும் எழுதினா போதும், மே போடணும். மா தான் ஆம். அதே மாதிரி இங்கே வந்து ரே இருக்குது, அப்போ என்ன லெட்டர் இது, மோர். அடுத்து வந்து ரே இருக்குது, என்ன போடணும், ரேல். அதே மாதிரி கலம்னு இருக்குது, லேம் வந்து மிஸ்ஸிங் லெட்டராக கொடுத்துருக்காங்க. இது வந்து நான் ஃபுல்லுக்கு லே போடணும். அடுத்து கிதாபில் கீ போடணும். சரியா? அப்போது இந்த ஃபஸ்ட் லெசன் இது பண்ணிங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை வந்து இந்த எக்ஸசைஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. சரியா? அடுத்து வந்து ஒரு 5 பிக்சருடைய ஃபஸ்ட்டு 5 பிக்சருடைய நேம் பார்த்துருவோம். சரியா? இதெல்லாம் வந்து நம்மளோட கொஷின் பேட்டர்னில் இருக்கும். சரியா? இப்போ வந்து பாருங்களேன், ஹாத்தி அப்படின்னா எலிஃபண்ட்னு அர்த்தம்.